ஏசாயா 60வது அதிகாரம். வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி. சிஸ்டர் சொன்னாங்க ஏதோ ஒரு வார்த்தை கொடுக்க வர, அந்த வார்த்தை தான் உங்களுக்கு கொடுக்கிறாரு. என்ன நடக்குது நீங்க உலகத்துல பாருங்க. என்ன நடக்குது? இருக்க பக்கம் பார்த்தோம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, நீங்க வெளிச்சமா இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கும் ஜாதிகளும் வருவார்கள். உன் வெளிச்சத்தின் இடத்திற்கும் ஜாதிகளும் வருவார்கள். உதிக்கின்ற உன் ஒளியிடத்திற்கும் உதிக்கின்ற உன் ஒளியிடத்திற்கும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி. இப்ப நீங்க வெளிச்சமா இருக்கீங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன? அதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சிஸ்டர் சொல்லிக்கும் போது பார்த்தேன், பாட்டுக்கு தக்க ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள்கிட்ட செய்ய சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்யணுமா? உன் கண்களை ஏறெடுத்து பார், சுற்றிலும் ஏறெடுத்து பார்ப்பாய். உன் கண்களை ஏறெடுப்பாய், சுற்றிலும் ஏறெடுத்து பார்ப்பாய். அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி, அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வேகமாய் வருகிறார்கள். உன்னிடத்திற்கு வேகமாய் வருகிறார்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி. கர்த்தருக்காக செய்யும் போது ஒரு குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரு? எல்லாவற்றையும் எல்லாரையும் பிள்ளைகளையும் கூட்டி சேர்ந்தது மாத்திரம் பக்கத்திலே வளர்ந்து நீங்கள் அதிசயப்படுவீர்கள். எப்படி அந்த பிரதருடைய வாழ்க்கையில் நடந்தது அதே மாதிரி நடக்குது. தூரத்தில் இருந்த உன் பிள்ளைகளோ உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். தூரத்தில் இருந்த உன் பிள்ளைகளோ உன் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். நீ அதை கண்டு ஓடி வருவாய், நீ அதை கண்டு ஓடி வருவாய். நீ அதிசயப்பட்டு இதயம் பூரிப்பாய்.
பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது எழும்பி பிரகாசி. கர்த்தருடைய கிருபையால நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இந்த வார்த்தை ஆண்டவர் தெளிவாக கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளோ வாசகம் வருது. ஏனென்றால் உங்கள் சபை பேர் பாருங்க, பரலோகத்தின் வாசல், கேட்வே டு ஹெவன். அப்போ பரலோகத்தின் வாசலுக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்களேன்? என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு நல்ல சமாரியன், ஜோசப் பாலச்சந்திரன். அதனால தான் சபை பேரே நல்ல சாபம். எனக்கு ஆண்டவருடைய கிருபையால் ஒன்று பார்த்தா உடனே வார்த்தை கொடுத்து வர. ஹல்லேலூயா. அப்போ அந்த நல்ல சமாரியன் அடையில் எப்படி இருக்கணுமா? எபிரேயர் 13வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிங்க. 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறார்கள். அவங்க உத்தரவாதம் கொடுக்குற உங்க ஆத்துமாவுக்கு அது கரெக்டாக பரலோகம் போய் சேரணும். உங்களுக்காக இரவும் பகலும் கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. படிங்கம்மா. உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, பிரியமா நடக்கணும். துக்கத்தோடு அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்க. என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால், பாஸ்டர் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உட்கார்ந்து இருக்கிறீங்க எத்தனை விஷயத்துல. ஏன்னா ஊழியக்காரனுக்கு என்னன்னா ஆராதனைனா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால வந்து ஜெபிக்கணும். ஆராதனை சும்மா நிற்க கூடாது, நல்லா ஆராதிக்கணும். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூர்ந்து அவருக்கு ஆராதனை செய்யணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செய்தி வேலையில் வந்து உட்கார்ந்து கவனமாக கேட்கணும். சரியா? கேட்டு அது ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யணும். ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரகசியம் வந்து ஒரு சில காரியம் விவரித்து என்னால் பேச முடியாது. ஒரு அளவுக்கு கொடுப்பேன், நீங்கள் பிடிச்சிக்கோங்க. உண்மையிலே ஆண்டோடைய சித்தம் உங்களோட வாழ்க்கையில் என்ன. சரியா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாசல் அப்படின்னு சொல்லும்போது, சரியா, உங்கள் சபையோட பேர் கேட்வே டு ஹெவன். ஓகே, இந்த வாசல் முதலாவது ஒரு வாசல் இருக்கு. சரியா? ஆனால் பிற்பாடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு வாசல் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது வாசல். முதலாவது வாசம் எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில் 16வது 17வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 28, 17, 16, 17. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இது எதை சொல்லுது? ரொம்ப பேர் சபையில் வந்து தூங்குறாங்க, அதனால தான் தெரிய மாட்டேன், அந்த உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ இங்கே தெளிவாக அவன் நித்திரை தெளிந்த போது எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்ததுன்றாரு. படிங்க. அப்புறம் இதை நான் அறியாதிருந்தேன். ரொம்ப பேர் அப்படிதான் அறியாம அப்படியே வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க சபையில். அதான் இருள் பூமியும் காரில் ஜனங்களையும் மூடுன்னு போட்டு பாடணும். படிங்க. அவன் பயந்து இந்த அப்ப இங்க உள்ள வரும்போது பயத்தோட வரணும். விலங்குதான் இன்னைக்கு ஆராதனை ஒரு பயமே இல்லை. விலங்குதான் வேற மாதிரி போகுது. படிங்க. இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். வார்த்தை வருது. முதல் வாசங்க இது வந்து வானத்தின் வாசல். சரியா? ஆனா இயேசு என்ன சொன்னாரு? யோவான்ல நானே வாசல் சொன்னார். பிதாவிடத்தில் வரான். ஏன் சொன்னீங்கன்னா அவர் நமக்கு ஒரு முன் அடையாளம். அவருடைய அடிச்சுடன் நடந்த போது அவர் போன வழியாகவே நம்ம போக முடியும். யோவான் 3:13 வாசிங்க. இன்னைக்கு ஒரு எல்லாத்தையும் இறக்கி வச்சிருங்க. இன்னைக்கு என்ன கொடுக்குறேன் அதை பிடிச்சிக்கோங்க. என்னோட வார்த்தை ஏன் தெரியுமா? நீங்க ஒரு பாட்டு பாடுனீங்க, அதோடு தான் வந்துச்சு. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றேன். அப்ப ஆயத்தமாய் நான் சேர்ந்திடுவேன். விளங்குதா? படிங்க. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சோ அவர் தான் பாத்தீங்கன்னா எபிரேயர் 4வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4:14. இந்த வசனம் எல்லாம் மார்க் பண்ணி வாசிக்கோங்க, உட்காந்து படிங்க. நான் சொல்லுவேன், எங்களுக்கு அந்த உணர்வு நம்ம சபையில நானும் ஒரு வசனம் சொன்னா எல்லாருக்கும் பட்டு பட்டுன்னு படிச்சிருவாங்க எல்லாம். இவர் பாருங்க எப்படி வசனம் பேசுறாரு. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி. எந்த வழியா? வானங்கள் வழியா பரலோகத்திற்கு. அங்க யாக்கோபு என்ன சொன்னார்? இது வானத்தின் வாசல். வானத்தின் வழியாய்
பரலோகத்திற்கு ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம். பாத்தீங்களா? அப்ப அவர் பிரதான ஆசாரியர். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல 12வது வசனத்தை நீங்க வாசி பாத்தீங்கன்னா 12ல இருந்து அவர் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் காத்துட்டு இருக்காரு. அங்க நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில் அவரே சொல்லுவாரு, அங்க பாருங்கப்பா அந்த அந்த நட்சத்திரம் வந்து பாஸ்டர், சரியா? அந்த குத்து விளக்கு வந்து சபைன்றாரு. அதுல 13வது வசனம் 16வது வசனம் பாத்தீங்கன்னா நட்சத்திரம் வந்து ஆண்டவருடைய கரத்துல இருக்காங்க. அப்ப ஊழியக்காரங்க கவலைப்படவே கூடாது. விளங்குதா? ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறோம், சரியா? அப்ப அதனால தான் சொல்லுது 1 பேதுரு 5:6 சொல்லுது, ஏற்ற காலத்துல தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள்ள அடைங்க. அந்த பலத்த கை ஆவியுள்ள சபை, இந்த சபை தான் பலத்த கரம். அப்ப அங்க என்ன போட்டிருக்க? 16வது வசனம் 1:16 என்ன சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் அவர் என்ன செய்யறாரு? அந்த 7 குத்து மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த நேரத்தில் அவர் இருக்கிறாரு. இங்க மறந்துடவே கூடாது. அது விசுவாசத்துல நம்ம நம்புறோம். ஆண்டோட வார்த்தையை நீங்க நம்புறீங்க, சரியா? ஸோ அதனால தான் நம்ம பெரிய சப்ஜெக்ட். ஆனா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அந்த 7 சபைக்கு எழுதி முடிச்ச லவுதிசியா முடிச்ச பிற்பாடு 3வது அதிகாரத்துல 21 வாசிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, இங்க பாருங்க, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் அவனும் என்னுடைய சிங்காசன உட்காரும்படி அருள் செய்வேன்னு சொல்றாரு. எப்ப? அந்த 7 சபைகளுக்கு தெளிவா சொல்றாரு. நீங்க உட்கார்ந்து படிக்கணும். ஓகே, வந்து நல்ல வார்த்தையை சொல்லல. சர்வேக்கும் பார்த்தீங்கன்னா லவுதிசியாவுக்கும், லவுதிசியா சபை தான் நிறைய பெருகி இருக்கு, சரியா? ஆனா அதே நேரத்தில் நீங்க 2 சபைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது சிமர்னாவும் அடுத்தது வந்து பிலடெல்பியா. சிமர்னா வந்து உபத்திரவத்தில் உண்மையா இருந்தாங்க. அப்ப பிலடெல்பியா உண்மை உள்ள சபை, சரியா? ஸோ அப்போ உபத்திரவத்தில் நீங்க உண்மையா இருங்க. அவங்க 2 பேருக்கு எந்த ஒரு கண்டிப்புல மனம் திரும்ப என்ற வார்த்தை இல்லை. அதாவது மற்ற 5 சபை அவங்க நினைச்சாங்க நாங்க ஓகேன்னு, ஆண்டவர் சொன்னார் நோக்கேன்னாரு. ஆனா இந்த 2 சபை நினைச்சாங்க நோக்கேன்னு நினைச்சாங்க, ஆண்டவர் சொல்லி ஓகேன்னாரு, சரியா? அப்ப எதனால தான் பாத்தீங்கன்னா அடுத்த வாசல் எங்க வருதுன்னா இந்த முக்கியமான ஒரு வாசல். வெளிப்படுத்தின விஷயம் 4வது அதிகாரத்துல 1 வசனத்தை வாசிங்க. இவைகளுக்கு பின்புனா சபை வருகையில் எடுத்துக்கொள்ள, சபையுடைய நிறைவு முடிஞ்சோன்னு தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். இந்த வாசல் நீங்க பார்க்கணும். பரலோகத்தில் ஒரு திறக்கப்பட்ட வாசல் இருக்கு, அதை கண்டேன்றாரு. முன்னே எக்கால சத்தம் போல. எக்கால சத்தம் எப்படி இருக்கும்? சத்தமா இருக்கும். அப்புறம் என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா. நம்ம அம்மா இங்கே ஏறி வான்றா. எக்கால சத்தம் எப்படி இருக்கும்? இங்கே ஏறி வா, அப்படி ஒரு சத்தம் கேட்கணும் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு தான் கேட்கும். ஆவிக்குரிய காது உள்ளவங்க, ஆவிக்குரிய கண்கள் உள்ளதான் அந்த வாசலை பார்த்து ஏறி வான்னு மேலே போன பிற்பாடு இது வந்து அந்த சிங்காசனம். சிங்காசனத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது வசனத்து பிதா உட்காந்துருக்கிறாங்க, சரியா? அப்புறம் அங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அந்த பிதா அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த சிங்காசனத்துல. அப்ப என்ன போட்டிருக்க? அங்க மேல படிச்சு முடிச்சிருக்குமா? அதை இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு நம்ம மேல போயிருவோம், சிங்காசன அறையில் அவரோடு கூட இருப்போம். அங்கிருந்து இந்த 7 வருஷம் உபத்திரம் 3 வருஷம் அதை அங்கிருந்து பார்ப்போம். இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் சொல்றாரு. பொய் சொல்லு மனிதன், தேவன் மனிதன் அல்ல, மனமாற சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, நிறைவேற்றாது இருப்பாரோ, அவ சொல்லாகும். பைபிள் பிடிச்சுக்கோங்க, வசனத்தை பிடிங்க. நான் சாதாரண ஆள், நான் உங்களுக்கு சொல்றேன், கேட்டு ஆச்சரியப்படுதா. நீங்களும் நாங்களும் 1 2 பார்த்தா நம்ம 2 பேரும் மண்ணு தான். ஆனா இந்த மண்டையில வந்து மரமட்டையால இது வார்த்தை உள்ள ஞானம் வந்திருக்கு. அந்த ஞானத்துக்காக கட்டிப்பிடிக்கும். அதுதான் வேணும். கத்த ஞானத்தை தருகிறா, வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமான்களிட்டு மெய்ஞானம், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மெய்ஞானம் வந்ததுனால தான் நான் இப்படி பேசுறேன். மெய்ஞானம் வைத்திருக்கா. அப்புறம் சொல்ற உத்தமமாய் நடக்க அவருக்கு ஏடகம். இல்லைங்க, ரொம்ப இடத்துல பார்த்தீங்க பாதுகாப்பு இல்லை. நீ உத்தமமா நடந்தா உன்னை பாதுகாப்பு. யோபு எப்படிப்பட்டவன்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. இது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். நீங்க உண்மையா இருந்தா சாத்தானுக்கு தெரியும். 1:10 வாசிச்சு பாருங்க. யோபு, நீ அவனையும் அவன் உத்தமன், ஓகே, அவன் வீட்டையும் சன்மார்க்கன், அவனுக்கு உண்டான எல்லாற்றையும் நீ வேலி போட்டுக்க. அவன் தேவனுக்கு பயந்து ஞானம், ஓகே, பொல்லாப்புக்கு விலகி. தேவனுக்கு பயப்படுறது ஞானம், பொல்லாப்புக்கு புத்தி. யோபு 28:28 வாசி பாருங்க. யாருமே நமக்கு போதிக்க வேணாம். நீங்க பைபிளையே படிச்சு தியானமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் பேசுவார். யோபு 28:28 வாசிங்க. இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? 28:20 மனுஷனை நோக்கி இதோ பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார். யோபு என்ன? ஆண்டவருக்கு பயந்து பொல்லாப்புக. அப்ப அவன்கிட்ட என்ன இருக்கு?
அதான் ஒரு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பொல்லாப்பு விட்டு விலகலைன்னா அவன் எவ்வளோ பெரிய படித்த பட்டார், எவ்வளோ பெரிய ஊழியர் இருந்தாலும் அந்த ஊழியக்காரன் போய் சொல்லிட்டு பாவத்திலே இருந்தானா அவனுக்கு புத்தி இல்லைன்னு சொல்லுவார். ஏன்னு சொல்ல பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்போ அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சில காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ வானல் வசியம் அப்போ நம்ம பரலோகத்தில் போய் 7 வருஷம் அவர்கள் கூட இருந்து பகிரங்க வெளிப்படுத்த 19:11 இருந்து 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பகிரங்கில் வருது வந்துடுவோம். சரியா? அப்போ 20வது அதிகாரத்தில் முதல் 3 வருஷம் சாத்தான் 1000 வருஷம் கட்டப்படுவான். ஆனால் 19-20 அந்தி கிறிஸ்துவ மிருகமும் கள்ளத்தை பிடிக்கப்பட்டு அக்கினியும் கந்தமான கடலில் தள்ளுவோம். முதல் ஆள் வந்து அது வந்து நரகம். இப்போ எல்லாம் மறிச்சா கீழ்பாதாளம், கர்த்தர் இல்லாமல் கர்த்தருக்குள்ள மறிக்கிறவங்க பரதேசத்தில் இருப்பாங்க. ஏனென்றால் 2 கொரிந்தியர் 12-3 வசனம் பவுல் வந்து மனுஷர் பேசக்கூடாத பாஷை, ஜெப்பனியால சொல்லும் 3:9 அது வந்து பரிசுத்த பாஷை. நித்தியத்தில் நம்ம அதை தான் பேச போகிறோம். சரியா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு காரியம் தெரியும். அப்போ நம்ம வந்து பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவர் வந்து வழிமுறைகளை வைத்திருக்கிறார். விளங்குதா? பழைய ஏற்பாட்டு வந்து ஒரு நிழல். அப்போ இஸ்ரவேல் ஜனங்க வந்து எகிப்திலேருந்து வெளியே வரும்போது, சரியா, எகிப்திலேருந்து வெளியே வரும்போது என்ன அர்த்தம்? எகிப்து என்ன அடையாளம்? பாவம். சரியா? அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வோன் யாரு? சாத்தான். அப்போ ஒரு மோசே தேவை. மோசேன்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன், ஒரு ரட்சிக்கப்பட்ட பாசத்தில் இருந்தால் தான் அவர் ரட்சிப்பின் வழியில் நம்ம கொண்டு போவார். அப்போ வெளியில் கொண்டு வந்தோடனே பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஏன் சீனாய் மலைக்கிட்ட போகிறாங்க? அதுக்கு இடையில 5 அனுமானம். சரியா? அதுக்கு ஞானஸ்தானத்துக்கு முன்னால் அந்த 13வது கடைசி 2 வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்தாவி எங்கே நடத்துவார்? ஞானஸ்தானத்தை கொடுத்துறாரு. ஞானஸ்தானம் முடிஞ்சோன்னா 3 நாள் அப்புறம் 5 சோதனைகள் வரும். சோதனை வந்து சீனாய் மலை அடியில் வராங்க. 19வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்க 5வது வசனம் 6வது வசனம். டைம் கொஞ்சமாக இருக்குன்னு சுருக்கமாக முடிக்க பார்க்குறேன், படிங்க. 19 இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, நீங்கள் தான் உங்களுக்கு தான் அது உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். ஒன்னு சொந்த சம்பத்து, பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். இங்க பாருங்க என்ன சொல்லுங்க? ஆசாரிய ராஜ்யம், பரிசுத்த ஜாதியம், சொந்தம். 3 காரியம் சொன்னாரு. சரியா? அப்ப மறந்துடக்கூடாது. அப்ப நம்ம வந்து இந்த 3 காரியத்தை வந்து பாஸ்ட், நீங்க ரட்சிக்கப்பட்டவன் ஏன்னா பரிசுத்த ஜாதியும் ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று. இதுதான் பிடிக்கணும், இருப்பீர்கள். இதுதான் தேவ ஞானம். விலங்குதான் எல்லாமே நம்ம சொல்லுவோம், ஆனால் இதை கவனிக்க மாட்டோம். ஆண்டவர் சொல்ல நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டீங்க, இருப்பீர்கள்னு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டாரு. அப்போ புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு மரித்து உயிரோடு இருந்து ஆவியாக வந்தோன்னு என்ன ஆகிட்டு பெந்தெகோஸ்து நாள்ல இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் 9வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்தகார இருளி நின்று ஆச்சரியமான வரவழைத்திட முதலாவது. ஓகே, இருள்ல இருந்து வெளிச்ச பாவத்திலிருந்து பரிசுத்தத்தில் வந்துட்டீங்க. வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு சொல்லணும். படிங்க. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி 1 2 ராஜரிகமான கிங் அண்ட் பிரீஸ்ட். உங்களுக்கு தெரியும் உங்க அழைப்பு வந்து நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும். படிங்க. பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்கள். இங்க பாத்தீங்கன்னா ஒன்னு என்ன கூட ராஜாக்கள் ஆசாரியன்ட்டாரு. விளங்கக்கூடாது, விளங்கணும் நமக்கு தெரியா. அதனால தான் பார்த்தீங்கன்னா சபையில் வந்திருக்கோம். பழைய ஏற்பாட்டில் உள்ள ரகசியம் அது இல்லை. புதிய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக்கின் முறையின்படி நம்ம வந்து ராஜாக்கள் ஆசாரியர். அப்போ முதலாவது யாரு? இயேசு வந்து ராஜாவும் ஆசாரியன். 2வது யாரு? சீசர்கள். சரியா? அப்போ 3வது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான். சரியா? ராஜாக்கள் ஆசாரியன்னு சொல்றது பழைய ஏற்பாட்டில் மெல்கிசேதேக்கு பார்க்குறோம். ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் அங்கே நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தசம பாகம் காணிக்கை யார் கொடுக்குறாரு? மெல்கிசேதேக்கு கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாரு? ஆபிரகாம். சரியா? ஈசாக்கு விதை வைத்தான், தசம பாகம் வைக்கிறான். சரியா? யாருக்கு? பிதாவுக்கு. யாக்கோப் வந்து எங்க இருந்து லேர்ன் பண்ணா? அவங்க அப்பா அம்மா தாத்தாட்ட தான் லேர்ன் பண்ண, பொருத்தனை பண்ணிட்டு போறான். அப்ப ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். தசம பாகம் கொடுக்காதவங்க இந்த பாட்டு பாடாதீங்க. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின், ஏன்னா அவங்க 3 பேரும் தசமாக கொடுத்தாங்களே. இன்னைக்கு நிறைய பேர் இதுக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அவங்க யாருக்கு கொடுத்தாங்கன்னா மெல்கிசேதேக்கு, அதாவது இயேசு கொடுக்குறாங்க. நீங்கள் 7வது அதிகாரம் எபிரேயரில் படிச்சிங்களா? அந்த மெல்கிசேதேக்கின் முறையின் மேல் தான் இயேசுன்னு வரும். சரியா? வேறொரு ஆசாரியன். புதிய உடன்படிக்கை நம்மளை ராஜாக்கள் ஆசாரியன். நீங்கள் பாருங்கள், முதலாவது நம்ம எப்படி இருந்தோம்? 3 காரியம் சொன்னார். அவருக்கு சொந்தமானவர் ஆயிடுவோம், ப்ராமிஸ் பண்ணார். 2வது சொன்னார் ஆசாரியன், பரிசுத்தம் அப்படின்னாரு. 3. ஆனால் இந்த 1 பேதுரு 5 1 பேதுரு 2வது அதிகாரம் 9 என்ன சொன்னாரு? ராஜரிகம். அது 1 கூட்டினாரு, ராஜரிகமான ஆசாரிய கூட்டம், பிரீஸ்ட் அண்ட் கிங். சரியா? ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் வந்து நம்மளுடைய முடிவு. ஓகே, பாஸ்ட் ப்ரெசன்ட். இப்போ 1:6 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்லா அழகாக ஃபாதர் கூட பாட்டாக பாடியிருக்கார். படிங்க. 1:6
நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து பிதா தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மளை கழுவி குமாரன் அப்புறம் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர் ஆக்கின முடிஞ்ச கதை. இதுதான் ஃபியூச்சர். மறந்துடுங்களா? அதுக்காக தான் விளங்குது. நீங்க மறந்துடாதீங்க. நமக்கு ஒரு காரியம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பிலிப்பியர் 3:13-14 என்ன சொல்றாரு? பிலிப்பியர் 3:13-14 எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், படிங்க. ஆகிலும் 13-14 சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய லக்கை நோக்கி தொடர்கிறேன். இந்த லக்கு எப்ப கொடுத்தாரு? விளங்குதா? சில நேரத்தில் சில வசனங்களை வேறு மாதிரி கொடுக்குறோம், தப்பு இல்லை. ஆனால் அதோட ஆழமான சத்தியம் தெரியும். இப்போ எபிரேயர் 1:17 எல்லாருக்கும் தெரியும், சரியா? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதா இறங்கி வருது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை, அவருடைய வேற்றுமை நிரல் இல்லைன்ட்டாரு. இதை சொல்லிட்டு போய்ட்டோம். ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்றது? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு. பார்த்தீங்களா? ராஜாக்கள் ஆசை நீ முதற் பலனாக, அதுதான் நம்முடைய லக்கு. அப்போ அது என்ன சொல்ல? முதற் பலனாக நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். யார் சத்திய வசனால் ஜெனிப்பிக்கப்பட்டாரு? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். பழைய ஏற்பாட்டு யாருக்கும் அந்த இடம் இல்லை. விளங்குதா? அதை தான் தப்பாக டீச் பண்ணுறாங்க. அவ்வளோ பயங்கரமாக இல்லை. அவங்க ஆடு மாடு, சரியா? ஆனால் இயேசு தான் அவங்களை விடுவிச்சார். இது மத்திய 27:51 நீ வாசிக்கலாம். ஆவியை விட்ட பிற்பாடு அந்த கல்லறையிலேருந்து அவர் உயிர் தந்த கல்லறையிலேருந்து எடுத்து கொண்டு போனார். எங்கே கொண்டு போனார்னா எபேசியர் 4:8 பார்க்கலாம். சிறைப்பட்டவர்களை என்ன செய்றாரு? சிறையாக்கியா எங்கே கொண்டு போனார்னா பரதேசம் கொண்டு போனார். இதோட ஆதாரம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 68:18 வசனம் வாசிங்க. என்ன செய்தார்? நாங்க தெளிவா போறோம். சங்கீதம் 68:18. மன்னிச்சிருங்க, கொஞ்சம் வேகமா போறேன்னு. தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு, மனுஷருக்குள்ள வாசம் பண்றதுக்காக தான். அப்புறம் துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டு. தெரியுதா இப்ப எப்படி வரங்களை பெற்றீங்க? இப்ப எபேசியர் 4:8 பாருங்க என்ன சொல்லுது? எபேசியர் 4:8. ஆதலார் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். தெரியும் இந்த வெளிப்பாட்டு. அதனால சொன்னார், பழைய ஏற்பாட்டு சங்கீதம் சொல்றது போல இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் வரங்களை கொடுத்திருக்கிறாரு. நீங்க நம்பணும். விளங்குதா? உங்களுக்கு திரும்ப ஆண்டவர் உங்களை எப்ப தெரிந்து கொண்டாருன்னு நீங்க நினைக்காதீங்க. உலகத்துல எல்லாரையும் தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:அதிகாரத்துல 4வது வசனம் வாசிங்க. எபேசியர் 1:அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், அவருக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. உலக தோற்றத்துக்கு முன்பாக மனுஷனோட வாழ்க்கையில என்ன நடக்கணும் தெரியுமா? உலக தோற்றத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி எல்லாம் பிளான் போட்டார். தயவு செய்து இந்த வார்த்தை அந்த வார்த்தை நீங்க கேட்டீங்கன்னா என்றைக்கும் வசனத்துல ஆதாரம் இருக்கான்னு பாருங்க. யார் அந்த மக்கள் ஆதாரத்தோடு தேடினவங்கன்னா பவுல் சொல்றாரு, அதாவது மன்னிக்கணும், லூக்கா எழுதும்போது சொல்றாரு, அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்துல 10-11 வாசிங்க. அப்பதான் தெரியும் யாருன்னு. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அதனால நீங்க வசனத்தை ஏற்றுக்கொண்டு என்ன வார்த்தை வந்தாலும் வசனம் ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்துதான். தெசலோனிக்கர் மக்களை விட நற்குணசாலி தெசலோனிக்கர் சபை நம்பர் 1 சபை. விளங்குதான்? அது பரிசுத்தம். அதுக்கு கடிந்து கொள்ளுதல் சீர்திருத்தம் இல்லை. பாக்கி 2 சபைகளுக்கும் இருக்கு, சரியா? அது கொஞ்சம் காட்டுறேன், சரியா? அப்ப யோசிச்சு பாருங்க தெளிவா. இந்த வார்த்தையின்படி நீங்க வீட்டுல போய் தியானிக்கணும். யார் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளுங்க வசனம். ஆனா வீட்டுல உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னா அது உங்க உள்ளான மனுஷனுக்கு தான் தெரியும். அது உண்மையா. சும்மா கண்மூடித்தனமா நம்ம நம்பக்கூடாது. விளங்குதா? ஆனா சில நேரத்துல கேள்வியா இருந்தாலும் பாருங்க. முதலாவது பாருங்க, ரோமர் 10:17 விசுவாசம் எப்படி வரும்? கேள்வி. ஆங்கிலத்துல ஹியரிங், கேட்கறதுனால. அப்புறம் கேள்வி தேவன்டா என்ன
படிங்க 10. தேவனுடைய வசனத்தினாலே வரும். அந்த வசனம் என்ற வார்த்தை வந்து ரேமா என்ற வார்த்தை கிரேக்க பதையில, சரியா? ஆனா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை வந்து லோகோஸ். லோகோஸ்னா எழுதப்பட்ட வார்த்தை. நீங்க படிக்கும்போது படிச்சுக்கிட்டே வரீங்க, திடீர்னு ஒரு வசனம் பேசும், அதான் ரேமா. அப்ப அந்த வசனத்தை வந்து நீங்க அது பேசிச்சுன்னா நீங்க மனப்பாடம் பண்ணி இருதயத்தில் வச்சுக்கோங்க. விலங்கு தான் முடியும். எனக்கு 72 வயசு ஆகுது, முடியுது, சரியா? அந்த வேகம் ஓடுது. ஏன்னா இங்கே கீழே இறங்கிட்டேன்னா வீக் ஆகிடுவேன். இங்கே மேலே வரும்போது பேலன் இருக்கிறேன். என்ன பலப்படுத்துக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பேலன் சொல்லுவோம், அதை செய்ய மாட்டோம். ஏன் சர்ச்சுக்கெல்லாம் ரொம்ப டயர்னு சொல்லிடுவோம். ஐயா, ஆனால் கிறிஸ்துவில் விலங்கு நான் சொல்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே தெளிவாக நம்ம சொன்னது போல ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, நம்ம மூலமாக தான் கிரியை செய்ய போகிறாரு, சரியா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை முதல் அங்கே என்ன பார்த்தோம், அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதேன்னாரு எபிரேயர் 13. அப்போ என்ன பிரயோஜனம் பார்த்தீங்கன்னா எபேசியர் 4வது அதிகாரத்தில் மன்னிக்கணும் 5வது அதிகாரத்தில் 15 வாசிங்க. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல். ஞானமற்றவர்களை போல என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பயப்படாதவங்க. ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து பார்த்து கவனிக்கணும். வசனத்தை கவனிக்கணும். என்ன வந்தாலும் விட்டுறக்கூடாது. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒடியாந்துடணும். ஒரு பைபிள் ஸ்டடினா ஒடியாந்துடணும். ஒரு ஜெபம்னா ஒடியாந்துடணும். படிங்க. அப்புறம் நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவர்களாக இருந்து கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். விளங்குதா? அப்ப தெளிவா வரணும். ஏன் பிரயோஜனம் சொல்லும்போது முதல்ல சொன்னது போல வானத்தின் வழியா போனவர் இயேசு தான். அவர் என்ன சொல்றாரு? 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16-17 வாசி பார்த்தீங்கன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்ட, காட் பிரீத்னு அர்த்தம். ஓகே, அப்படியே ஊதுறாரு நம்ம மூலமா. இப்ப நான் பேசுறேன்னா அவர் தான் ஊதுறாரு, அந்த பேலன் கொடுக்குறாரு. வசனம் நீங்க பேசிங்கன்னா அவர் ஊதுவார், சரியா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தேவனாவில் அறிவு தேவன் மனுஷன் தேறினவனா. இன்னைக்கு ஏன் ஊழியத்துல குழப்பம் வருதுன்னா இன்னும் தேரல, எந்த நற்கிரியை செய்வதற்கு தகுதி, இங்கிலீஷ்ல இக்விப்னு போட்டிருக்கு, தகுதியா இருக்கணும். அது இருந்தா தான் நம்ம செய்ய முடியும். அவைகள் உபதேசம் தான் ரொம்ப முக்கியம். உபதேசம்னா வாட் இஸ் ரைட். அடுத்தது கடிந்து கொள்ளுதுன்னா வாட் இஸ் ராங். சீர்திருத்தம் how to come back. நீதியை படிக்க how to keep right. பிரயோஜனங்கள் இருக்கும். அந்த 5 பலிகள் வந்து நம்மள தேவனிட்டு கொண்டாடும். லேவியராகம் 1, 2, 3, 4, 5 அதிகாரத்தில் படிக்கலாம். 5 பலிகள் தேவனிடத்தில் கொண்டு வந்துடும். ஆனால் அந்த பண்டிகை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 பண்டிகை. ஆனால் அதுக்கு முதலாவது பண்டிகை பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள். அதனால தான் நான் 8 கணக்கு பண்ணுவேன். அப்போ லேவியரா 23ல் 8 பண்டிகைன்னு சொல்லி, ஏன்னா முதலாவது பண்டிகை வந்து ஓய்வு நாள், அது பரிசுத்தமாக வச்சிடணும். அப்போ தான் மற்ற 7 ஒர்க் பண்ணும். அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா 25வது இன்னும் 2 பண்டிகை இருக்குது, 7வது வருஷம், ஓகே, பண்டிகை, சரியா? அப்புறம் 50 ஜூபிலி, அதோட நமக்கு விடுதலை, சரியா? ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது இப்படி சில சத்தியங்கள் 10 அங்கே இருக்கு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த பண்டிகையில் வந்து ஒரு பெரிய சம்பவம் இருக்கும், சரியா? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சபையாக கூடும்போது தான் முதலாவது பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா பஸ்கா. மறக்க மாட்டீங்க, இப்படி செய்யுங்க, பஸ்கா, ஓகே? அப்புறம் பஸ்காக்கு முடிஞ்சோடனே புளிப்பில்ல அப்பம், பரிசுத்தம் ஆகணும். முதலாவது ஞானஸ்நானத்தை நம்ம பரிசுத்தம் ஆகணும், சரியா? பரிசுத்தம் ஆகணும்னு அப்புறம் என்ன? அப்போ தான் நம்ம பரலோகத்தை எடுத்துக்கொள்ள போய் முதற் பலன் நாங்கள் நிற்க போகிறோம், சரியா? அறுப்பின் முதற் பலன் நாங்கள் போகிறோம். அப்புறம் இடையில தான் நெஞ்சிருக்கிறாரு கழுத்து, பெந்தோகோஸ்தே. அப்படின்னா நீ மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்நானத்து என்ன பரிசுத்தாய் பெற்று என்ன செய்யணும்? வேதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. 7 உபதேசம், அப்படி தான் பரிசுத்தமாக முடியும். எப்படின்னா 7 உபதேசம் அப்போஸ்தலர் 2:38 அது 37 அவருக்கு. அப்புறம் 40 சொல்ற மாறுபாடுள்ள சந்ததி. எந்த உபதேசம் அங்கே இருக்காது, வெளியவா. நீ அங்கே இருந்தால் அங்கே அவங்களை திருத்த முடியாது, நீ வெளியவா, ஆவிக்குரிய சபையில் இரு. அப்புறம் அது 4வது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 42 ரொம்ப முக்கியம். அவர்கள் அப்போஸ்தல உபதேசம், ஓகே, இதுதான் அஸ்திபாரம். என்ன பண்றாங்க? அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்நியனிச்ச சபை கூடுதல் விட்டு விடாதீங்க. அப்புறம் அப்பம் பிற்கதிலையும் ஜெபத்திலையும் உறுதியா தரித்திருங்க. சபையில ஒரு ஜெப கூட்டம் ஓடியாந்துருங்க. 2வது அதிகாரத்தை 19 நீங்க பாத்தீங்கன்னா நீங்கள் இனி அந்நேரம் பரிதேசங்களும் பரிசுத்த ஒரே நகரத்திலிருந்து இறங்க போகுது. வெளிப்படுத்தின விஷயம் 1வது அதிகாரத்தை 3 வசனம் பார்க்கலாம், ஓகே, 21 3 வசனம். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுல என்ன சொல்லுது தெரியுமா? அந்த 2வது பகுதி அதுக்கு இயேசு கிறிஸ்தான் மூளைக்கல். அப்போ மூளைக்கல் உபதேசம்னா என்ன? விளங்குதான்? இதெல்லாம் நம்ம போடணும். ஒரு சபையில் நீ இருக்குன்னா உனக்கு ஒரு மூளைக்கல் போட்டால் தான் அப்புறம் தான் என்ன செய்யணும்? அஸ்திபாரம். இன்னைக்கு ரொம்ப பேர் அஸ்திபாரம் போடுறாங்க, மூளைக்கல் போடலன்னா என்ன ஆகும்? கோணிக்கிட்டு போயிடும். அதனால தான் உபதேசம் தப்பாக போகுது, சரியா? ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த உபதேசத்தில் அவங்க நிலைத்திருக்கும் போது என்ன போட்டிருக்கு? அவர் மேல் நீங்கள் ஆவியினாலே, உங்களால் அல்ல,
எபேசியர் 2:22 அவர்களை நீங்கள் ஆவியினாலும் தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்ட. முதலாவது நிமிஷம் நீங்க பரிசுத்தமாகணும். இந்த 7 காரியம் செய்தா தான் பரிசுத்தம். நீங்க பரிசுத்தமா இருந்தா தான் நீங்க தேவனுடைய வாசஸ்தலமா மாற முடியும். அப்ப தேவனுடைய வாசஸ்தலமா மாறதுக்கு எபிரேயர் 6 முதல் 2 வசனம் பாத்தீங்கன்னா அங்க கிறிஸ்துவுடைய மூல உபதேசம். அதுதான் என்ன? மூளைக்கல் உபதேசம். செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்பல. என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஹெட்போன்ல விளையாண்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு ஆண்டவர் கொடுக்குற நேரத்தை கொடுக்காம இருக்க பாஸ்டர் நல்ல சாமாரின்னு துக்கப்படுத்துறீங்க. வழங்குதான் அதே தான் பார்த்தா அது பிரயோஜனம்லாம் போயிடும். அப்ப முதலாவது செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்ப தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். வேற எதுலையும் வைக்காதுங்க. நல்ல பாஸ்டர் இருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்ல சர்ச் நான் உங்களுக்கு ரொம்ப பெரிய மேல, ஆனா இருந்தாலும் என் மேல நம்பிக்கை வைங்க. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் ஸ்நானங்களுக்கு அடுத்த ஞான ஸ்நானம்னா என்ன? ஓகே, அதுக்கு நமக்கு நல்லா தெரியும் அந்த அர்த்தம். அடுத்தது கைகளை வைத்து பரிசுத்தாய்ப்படுதல் என்ன? கைகள் வைக்குதல் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் ஆரம்பம் நடக்கல, நாள் முடிக்கு நித்திய நியாய உலகத்துல. அப்ப அடுத்தது என்ன? மரித்தோரின் உயிர்த்தெழுதல், அப்புறம் நித்திய நியாய தீர்ப்பு, நித்திய நியாய தீர்ப்பு, அப்புறம் பூரணமாக்குதல். சரியா? சோ இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது அங்க என்ன போட்டிருக்கு? மரித்தோரின் உயிர்த்தெழுதல். சரியா? அப்ப வெளிப்படுத்தின மன்னிக்க 1 கொரிந்தியர் 15:23 அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். ஓகே, அவனவன் என்ன போட்டிருக்கு? தன் தன் வரிசையிலே உயிர்ப்பா. முதற் பலனானவர் கிறிஸ்து. அவர் போயிட்டாரு. இருக்குமா கொஞ்சம் நேரம் இருங்க. அப்ப பாருங்க, அவரு அந்த 40 நாள் அவர்களுக்கு உபதேசம் பண்ண பிற்பாடு அப்போஸ்தலர் 1வது வயசு பண்ணுங்க. அது 5ல் சொல்றாரு, நீங்க பரிசுத்தம் பண்ணணும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ ஒன்றும் ராஜ்யம் இல்லை, நீ மட்டும் போய் சாட்சி ஆயிருன்னு ஒரு 5 காரியம் அங்கே சொல்லுவார். அது ஒரு காரியம் இருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதோட அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. எடுத்துக்கொள்ளப்பட்டது ஆவியில 10 நாளுக்கு பிற்பாடு ஆவி 40 நாள் எடுத்துக்கொண்டார். 50வது நாள்ல ஆவியா என்ன நமக்குள்ள வாசம் பண்ணி தான் இன்றைக்கு சரீரமாகிய சபை ஆவிக்குரிய சபையா இருக்கணும். சரியா? மறந்துடக்கூடாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எபேசியர் 1வது அதிகாரத்தில் மன்னிக்கணும் 4வது அதிகாரத்தில் உலக தோற்றத்துக்கு முன்னாடி ஆண்டவங்க தெரிஞ்சார். அப்போ 3வது வசனம் என்ன சொல்லுது? சமாதான கட்டினால் இல்லைம்மா, அந்த எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும். யோசிச்சு பாருங்க, கொடுத்துட்டேன்றாரு, ஆனா உன்னை முன்குறித்தே செய்தா இன்னைக்கு நமக்கு தெரிய மாட்டுது. விலங்குதான் நம்ம எப்படிப்பட்டவங்க தெரிய மாட்டுது. நான் சொன்ன நம்ம யாரு? பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டோம். சரியா? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. ஓகே, ராஜரிகமான ஆசை, பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனங்க. இதை பிடிச்சிக்கோங்க. வேற எந்த பட்டதாரியான இருக்க மாட்டேன், இந்த பட்டதாரியா இருங்க. இருக்கிறீர்கள்னு போட்டிருக்கு. அப்புறம் தான் என்ன சரி ராஜாக்கள் ஆசை. இப்ப 1:6 நம்ம பார்த்தோம். சரியா? 1:6 நம்ம பார்த்தோம். அதாவது பிதா என்ன சொன்னாரு? அன்பு. ஓகே, குமாரன் நம்மளை கழுவுனாரு. சரியா? 3வது அவர்தான் குமாரன் அனுப்புறாரு. 3வது பரிசுத்த ஆவி நம்மளை ஆயத்தப்படுத்துகிறாரு. சரியா? அதனால தான் மறந்துடக்கூடாது. சரியா? அப்ப வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா நடந்தீங்கன்னா, இப்ப 20வது அதிகாரம் பாத்தீங்கன்னா 20ல் 4ல இருந்து 5, அதுக்கு முன்னால சாத்தான் 1000 வருஷம் காட்டுப்படும். முதல் 3 வசனம் 20 4ல இருந்து 1000 வருஷம். 6வது வசனம் வாசிங்க. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவான், பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். பாக்கியவானும் blessed and holy. இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு இரண்டாம் ஒண்ணு இருக்கு. ஜாக்கிரதா இருக்கணும். நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுல போய் விழுந்துருவேன் நரகத்துல. அப்ப இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து கவனிச்சுங்க. அப்ப உங்களுக்கு அழைப்பு என்ன? ஆசாரியரா இருந்து அவரோட கூட 1000 வருஷம் சபையில அரையும் குறையுமா இருக்கு. எப்படி நீங்க ஆசாரியரா பாருங்க, உங்களை equip பண்ணுங்க, தகுதிப்படுத்துங்க. இதுக்காக உட்காருங்க. விளங்குதான் சொல்றது? மறந்துடக்கூடாது. நம்ம ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் சீக்கிரமா கடந்து போய் நாங்களும் பறந்து போறோம்னு சொல்றாரு சங்கீதம் 90. ஆனா 12ல் என்ன சொல்றாரு? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதிய தரணும். விளங்குதா? அப்ப கொடுக்கறது பார்க்கணும், கணக்கு தான் கொடுக்குறேன். விளங்குதா? ஒரு ஊழியம் அப்படின்னு சொன்னோம்னா ஆல்ரெடி என்கிட்ட பேசின வார்த்தை அதுதான். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. அந்த பிரதர் சொன்னாரு, ஏதோ பிரச்சனை, நம்ம சத்தியத்தை சொல்லும்போது நமக்கு விரோதமா வருவான், சத்ருவாகும். அப்புறம் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும், டிவைட் வரும், பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இப்படி இருப்பீர்கள், இப்ப இருக்கிறீர்கள், இப்ப அடுத்து எப்படி வரும்? சரியா? சரியா? கடைசியா ஒரு காரியம் சொல்லி முடிச்சிடறேன். நிறைய காரியம் இருக்கு. ஓகே, மறந்துடக்கூடாது. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா வேதத்தின் அடிப்படையில் ஏன் 12 கோத்திரம்? விலகுதா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஏன் 12? முதலாவது மகன் யாரு? ரூபன்.
அதாவது மனம் திரும்பி மூழ்கி ஞானஸ்நானத்தவன், அந்த சப்ஜெக்ட் கொடுக்க முடியாது. இடையில 10 இருக்கு. 2வது சிமியோன் கேட்கிறவன், சரியா? 3வது லேவி தேவனோடு இணைந்தவன். இந்த அனுபவத்தில் உள்ளவன் தான் தேவனை ஆராதிக்க முடியும், யூதா. அப்புறம் என்ன இருக்கு? நம்ம நியாயம் தீர்க்க பண்ண மாட்டோம், தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா போராட்டம் உண்டு, நப்தலி, சரியா? அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா காத், சபையாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போதான் ஆசீர்வாதம், ஆஷியர். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இசாக்கார், அப்புறம் தான் ஊழியம், சரியா? இசாக்கான ஊழியக்காரர். அப்புறம் தான் செபுலூன், நீ ஊழியக்காரனா இருக்கும், ஆனால் நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணும். இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அடுத்தது யோசேப் வராரு. யோசேப் வந்தோன்னு தான் யாக்கோபுக்கு அந்த உணர்வு வருது, திருப்பி எருசலேம் போனேன். இன்னைக்கு பாருங்க, அவர் கர்த்தரை ஏற்றி கொண்டானே திருப்பி வந்துட்டார் சர்ச். எந்த சர்ச்சுக்குள்ள வரமாட்டேன்னு சொன்னவர் வந்துட்டாரு, சரியா? அதனால சில நேரத்தில் நீங்க வரும்போது ஆண்டவர் காட்டுவாரு. அவர் வந்து உட்கார்ந்து இருந்தார், அப்படி உட்கார்ந்து போய் பார்த்தாரு, என்னடா அந்த ட்ரம் அடிக்கிறவன் என்கிட்ட சொன்னா அந்த சர்ச்சுக்கு வராதவன் மண்டையை கழுவினா அவனே இங்கே உட்காந்து ட்ரம் வாசிட்டு பார்த்து ஆச்சரியம். அவர் சொந்தக்காரர் தான், பார்த்தீங்களா? அப்போ ஆண்டர் எப்படி திருப்புறார்? வசனம் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, ஊழியக்காரனால. வசனத்தை நீங்கள் பிடிச்சிங்கன்னா மாறுவீங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் தெளிவாக, ஓகே, அப்போ உள்ளே வந்துட்டோன்னே நம்ம வந்து ஆண்டோட பிள்ளையை வளரணும், விடக்கூடாது கேட்ட சத்தியங்கள் எல்லாம், சரியா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வந்து 1000 வருட அரசாட்சி நம்ம ஆளுகை செய்கிறோம். அதுதான் நம்முடைய லக்கு. அதனால தான் அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலனாகுது. அப்போ நம்ம பார்த்தோம் எங்கே வரைக்கும் போனோம்? யோசேப் வரைக்கும். யோசேப்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சொல்லுவாங்க கனித்தறி செடி, அது உண்மை தான். ஆதி 49 வாசிக்கும். ஆனால் யோசேப்னா இன்னொரு குமாரனை தருவார் என்று சொல்லி அவனை யோசேப் என்று பேர். அப்போ இன்னொரு குமாரன் யார் பிறக்கிறா? 35 20 பேர் வாசிச்சு பார்த்து 38 18 நினைக்கிறேன். அது படித்து பார்த்தீங்கன்னா யார் பிறக்கிறா? பிள்ளை பிறந்தோடனே அவள் என்ன பேர் வைக்கிறா? ராகேல் என்ன பேர் வைக்கிறா? ராகேல் என்ன பேர் வைக்கிறா? நல்லா படிக்கணும். பென்னோனி, துக்கத்தின் மகன் சொன்னா. அப்போ யாக்கோப் என்ன சொல்கிறான்? இல்லை இல்லை, அவன் பேர் பெஞ்சமின், வலது கரத்தின் மகன். அப்போ நீங்கள் வந்து துக்கத்தின் மகனா, வலது கரத்தின் மகனா? அப்போ நீங்கள் வலது கரத்தின் மகன்னா அங்கே தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா 12வது ராசி அது 48. இந்த ரகசியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அது 12 நட்சத்திரம் இருக்குது, ஓகே? இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா முடிவில்லா ராஜ்யம் அருள மறுபடியும் வருவேன் என்றார், ஆயத்தமாய் காத்திரு, ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாட்டு பாடணும். இந்த நாளில் வந்து தயவு செய்து நான் சொல்கிறேன், வசனத்தை படிங்க. ஒரு முத்திரையும் உடையலை. முத்திரை உடைஞ்சவன் அவன் தான் ஆட்டுக்குட்டியாக மாறிட்டான். அவன் உடைக்கிறான், முடியாது. சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு தான் அந்த 7 வாரம் மன்னிக்கணும், அந்த 7 வருஷம் ஆரம்பிக்க முடியும். இது எப்போ எங்கே இருக்குது இந்த ரகசியம்? தானியேல் 9வது அதிகாரம் 24. என்ன நடக்க போது? 25 முடிஞ்ச கதை. 26 இப்போ நடக்குது. இயேசு வந்து மரிக்கிறார், இப்போ ஆரம்பிச்சுட்டு உபத்திரம். ஆனால் அதே நேரத்தில் வந்து நீங்கள் வருகையில் எடுத்துக்கப்பட்டு அவருடைய சமூகத்தில் உட்காருதுக்கு உங்கள் வேலை என்ன பண்ணீங்க? என்ன வேலை? ராஜாக்கள் ஆசிரியரை அதான் மாறணும். அப்போ அந்த கால வேலை கேட்டது போல் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப இது வேகம். ஆண்டோட கிருபையினால நான் மிலிட்ரியில் இருந்ததுனால அந்த மாதிரி வேகம் அந்த ஒழுங்கெல்லாம் கண்டுபிடிச்சதுனால தான் இன்றைக்கி அதை சொல்லிக்கிட்டு வரேன். அந்த ஒழுங்கின்படி நீங்கள் வாழுங்க நிச்சயமாக, ஓகே? சொன்னது போல் அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாக இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புங்க. அவர் மேல் நீங்களும் ஆவியானவர்களை விட்டு கொடுங்க. தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்படுங்க. ஆனால் முக்கியமான ஒரு காரியம் 1 பேதுரு 2வது 5வது வசனம் அங்கே போட்டிருக்கு, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும். இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் ஆராதனை இருக்கணும். பிதாவுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அதனால தான் அம்மா சொன்னாங்க, ஆராதனை நல்லா இருக்கு சொன்னாங்க. அங்கே ஆராதனை இப்படி தான் ஆராதிங்க, உண்மையாக ஆராதிங்க. விளங்குது? எந்த இதெல்லாம் இருக்க வேணாம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் இந்த நேரத்துக்கு பாஸ்டர் கொடுத்த நேரத்துக்காக சிஸ்டருக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாக என்ன சொன்னேன்? எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை, ஒளினா வார்த்தை வந்தது. உன் ஒளி கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிப்போம். இது இருள் பூமியும் காரில் ஜனங்களையும் மூடும்.